சின்ன பையன், நீச்சல்லாம் தெரியாத பையன். அவங்க அம்மா ஜோன் மற்றும் இவனோட தம்பி, தங்கச்சியோட கடல்ல அவங்க அம்மா வந்து போட்ல அழைச்சிட்டு போறாங்க. பலமா வீசின காத்துல பாய்மரம் பிச்சுட்டு போயிடுது. 2 படகு இருந்தது. சின்ன படகு ஒண்ணு. அப்ப ஆஸ்டின்ட்ட அந்த படகு குடுத்து துடுப்பும் வந்து காத்தடிச்சதுல பிச்சுட்டு போயிடுது. ஆஸ்டின்ட்ட அந்த சின்ன படகு குடுத்து ஒரு கடினமான முடிவு. ஒரு தாய் வந்து இவ்வளோ ஒரு அயன் முடிவு எடுக்கிறதெல்லாம் வந்து எல்லாராலையும் முடியாது. ஐயோ புள்ள இறான்னு சொல்லி எல்லாரும் தண்ணிக்குள்ள போயிருப்பாங்க. ஆனா அந்த மாதிரி முடிவு எடுக்கிறது ரொம்ப ரிஸ்க்கும் கூட. அது நம்ம சரிதான்னு சொல்லலைன்னா, பட் ஆஸ்டினை தான் நான் பாராட்டுறதுக்கு வந்திருக்கேன். சரி வேற வழியே இல்லைப்பா, நீ போயிட்டு கரையில் போய் உதவி நாடி தான் வரணும். ஏன்னா அலை தண்ணிக்குள்ள இழுத்துட்டே போகுது. ரொம்ப தூரம் அவங்க படகு டிராவல் ஆகுது. ஆஸ்டின் ஒரு படகு கொடுக்குறாங்க. அந்த படகுல ஆஸ்டின் தன்னுடைய ஒட்டுமொத்த எனர்ஜி பயன்படுத்தி வரக்குள்ள அந்த படகுல ஒரு ஓட்டை இருந்து அதுவும் தண்ணிக்குள்ள வந்து மூழ்கி போகும். ஒரு துரதிருஷ்டத்தின் உச்சம்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் அந்த குடும்பத்துக்கு வந்த நிலை. ஆனால் ஆஸ்டின் வந்து நீந்த லைஃப் ஜாக்கெட் என்ன செய்யுதுன்னா, தண்ணியோட வாட்டத்துக்கு இந்த நெட்டி மாரி இருக்கும் லைஃப் ஜாக்கெட்டு. ஒரு இடத்தை நோக்கி பயணிக்க முடியாது. ஆனால் ரொம்ப நேரம் நீங்கள் தண்ணியில் இருக்கலாம். இந்த அலையில் அப்படியே தள்ளும் அது லைஃப் ஜாக்கெட்டு. லைஃப் ஜாக்கெட்டை நீந்த முடியல. லைஃப் ஜாக்கெட்டை தூக்கி எறிஞ்சிட்டு நீந்துறான் பார்த்தா அவங்க தாய் இறக்கிவிடக்குள்ள ரொம்ப கிட்டக்க தான் இருக்கும் கரைன்னு அவங்க ஃபீல் பண்ணிட்டாங்க. பட் நெட்வொர்க் கிடைக்காது. ஆனால் கிட்டக்கெல்லாம் இல்லை கடல். கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர் 4 மணி நேரம் நீச்சல். 1 கிலோமீட்டர் 1 மணி நேரத்தில் நீந்திருக்கான் அந்த பையன். நடக்க முடியுமா நம்மளால? கற்பனை செய்து பாருங்கள். நீந்துறான். அவனுக்கு வந்து அப்போ அந்த பையன்கிட்ட கேட்குறாங்க, நீ என்ன திங்கிங்கில் நீந்தின அப்படின்னு கேட்குறான். நீந்திட்டான். அந்த முடிச்சிடறான். நீந்தி கரைக்கு வந்து ஃபோன் எடுத்து ஃபோனை வாங்கி அதில் அவசர உதவிக்கு அடிச்சுட்டு எங்கள் அம்மா எல்லாம் கடலில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு மயங்கினவன் தான். மயங்கிக்கிறோன்னு முடியுது. அவங்க அம்மா தான் அப்புறம் தான் நாழி ஆகுது, இருட்டுது, கடும் குளிர். நம்ம ஊர் கடல் மாரி கற்பனை பண்ணிடாதீங்க. ஆஸ்திரேலியாவில் எல்லா கிளைமேட்டையும் தண்ணி வந்து சில்னஸாக தான் இருக்கும். அது -டிகிரிலாம் போகிற காலங்கள்லாம் உண்டாங்க. கடும் குளிர் வேற. ஐயோ நான் தப்பான முடிவு எடுத்துட்டேன், என் மகனை நான் இறக்கி விட்டுறக்கூடாது, என்னதான் ஆனாலும் என்னோட வச்சிருந்துருக்கணும், எப்படி இருந்தாலும் மீட்பு படகு யாரோ வரதான் போகிறாங்க, ஃபிஷர்மேன் யாரோ வரதான் போகிறாங்க, நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு ஃபீல் பண்ணியிருக்காங்க ஜோன். இந்த பையன் முழிக்கிறான். ஹாஸ்பிட்டல் வந்துடுறான். ஹாஸ்பிட்டல் வந்து முழிச்சு அம்மாவும் தங்கச்சியும் உயிரோட இருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க அப்பாட்ட. எல்லாரும் இருக்கிறாங்க, ஒன்றும் நீ ஃபீல் பண்ணாதுன்னு அடிச்சு அந்த காமிச்ச பிறகு தான் அந்த பையன் ரிலாக்ஸ் ஆகுறான். நீ ரியல் ஹீரோ அப்படின்லாம் அந்த பையனை வந்து எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் அந்த பையன் சொல்கிறான், நான் ஹீரோலாம் இல்லை, தப்பான வார்த்தை அது. என் தம்பி என் தங்கச்சி எங்கள் அம்மாவை காப்பாற்றணுங்கிற வெறி மட்டும் தான் என் மனசில் இருந்தது.